ஜெனீவா பிரேரணை இங்கிருந்து எதுவரை. சர்வதேச மனித உரிமைகள் பேரவையில் கலந்து கொண்டதற்காக இலங்கை மனித உரிமைகள் பாதுகாவலர்கள் மீது குற்றம் சுமத்தி அவர்களை அச்சுறுத்துவதை கண்டித்து அவற்றை நிறுத்தும்படி இலங்கை அரசாங்கத்துக்கு சர்வதேச மனித உரிமைகள் ஆணையாளர் அறிவித்து 48 மணித்தியாலங்கள் கடப்பதற்கு முன்னரே மனித உரிமைகள் பேரவையில் கலந்து கொண்ட மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களின் எலும்புகளை முறிப்பேன் என சபதம் செய்வதாக அமைச்சர் ஒருவர் பகிரங்கமாக அறிவித்தார். நாம் ஜனாதிபதி ராஜபக்சவின் உத்தரவின்படி செயற்படுவதாகவும் அவர் 2 தடவைகள் பகிரங்கமாக அறிவித்தார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதனை மறுதளிக்கவில்லை. இவற்றின் மூலம் ராஜபக்ச நிர்வாகம் கியூபாவின் ஆலோசனையின்படி செயற்படுவதாக தெரிகிறது. பிரேரணை தொடர்பாக நடைபெற்ற பிரிதொரு கூட்டத்தில் இதுபோன்ற பிரேரணைகளை எவ்வளவுதான் நிறைவேற்றினாலும் பயனில்லை என்றும் இதுபோன்ற பிரேரணைகளை ஒரு சதத்துக்கு மதிக்கவில்லை என்பதற்கு சிறந்த உதாரணம் கியூபாவே என்றும் கியூபா பிரதிநிதி தெரிவித்தார். இருந்தும் மனித உரிமைகள் பேரவை மற்றும் சர்வதேச சமூகத்தை மதிக்காமல் நடந்து கொண்டதன் பயனாக இன்று கியூபா வறுமைக்கும் அரசியல் சிக்கல்களுக்கும் முகங்கொடுப்பது ரகசியமல்ல. மியான்மர் அல்லது பர்மா இதற்கு மற்றும் ஒரு சிறந்த உதாரணமாகும். சர்வதேச சமூகத்தின் நெருக்கடிக்கு முகங்கொடுக்க முடியாமல் மியான்மர் இன்று ஜனநாயக மறுசீரமைப்பை ஆரம்பித்துள்ளது. வானளவு உயர்ந்த சீனாவின் உதவி அனுசரணைகள் இருந்த போதும் அந்நாட்டின் ராணுவ ஆட்சியால் மறுசீரமைப்பை பின்போட முடியவில்லை. இக்கட்டுரையை எழுதும்போது புனித போப்பாண்டவர் 40 வருடங்களுக்கு பின்னர் கியூபாவில் சமய சுற்றுலா மேற்கொண்டுள்ளதுடன் பிடல் ஹாஸ்ட்ரோ அவரை தரிசிப்பது தமது பாக்கியம் எனவும் தெரிவித்துள்ளார். யுத்தம் நடைபெற்ற போது இலங்கை சர்வதேச சமூகம் ஒரு திருஷ்டி பொம்மை என்ற கற்பனையிலேயே நடந்து கொண்டது. சிங்கள பேரினவாத சக்திகள் சர்வதேச சமூகத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது என்றே கூறி வந்தன. இருந்தும் இப்போது இலங்கை அரசின் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு இலங்கையின் இறுதி யுத்த பொறுப்புகள் மற்றும் அரசியல் தீர்வு உட்பட்ட முழுமையான ஜனநாயக மறுசீரமைப்புக்கான தேவையை நோக்காக கொண்டு சர்வதேச சமூகம் அணிதிரள ஆரம்பித்துள்ளது. சர்வதேச சமூகம் அணிதிரள்வது மற்றும் ஜெனீவா பிரேரணையால் இலங்கை அரசுக்கு முன்னால் 3 சவால்கள் இருக்கின்றன. 1. இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு குறைந்தபட்சம் 13வது திருத்தத்தின் அடிப்படையிலாவது ஒரு தீர்வை முன்வைப்பது. 2. யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் இடம்பெற்றதாக நல்லிணக்க ஆணைக்குழு ஏற்றுக்கொண்ட மனித உரிமை மீறல்கள் உட்பட அதுபோன்ற சம்பவங்கள் தொடர்பாக சுயாதீனமானதும் நம்பிக்கையானதுமான விசாரணைகளை மேற்கொள்ளல். 3. நல்லிணக்க ஆணைக்குழு சிபார் செய்துள்ள சிறந்த நிர்வாகம் மற்றும் ஜனநாயக மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்தும் திட்டத்தை முன்வைத்தல், அவை நடைமுறைப்படுத்தல். இந்த வகையில் கிருஷ்ணன் அவர் கூறிய விடயம் இன்று அதாவது யுத்த காலகட்டத்தில் நடந்த விடயங்களை இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்று இன்னும் ஒரு சண்டே அதாவது சண்டே டைம்ஸ்லேயே வந்திருக்கிறது என்றால் இன்று சில கட்சிகள் பனம்பழம் இருக்க காகம் இருக்க பனம்பழம் விழுந்தது போல் நடந்து முடிந்தது என்று நாங்கள் தான் காரணம் என்று உரிமை கூறார்கள். சில பத்திரிகைகள் சொல்லுகின்றன சோனியா காந்தி அவர்கள் பிரபாகரனின் மகன் இளைய மகன் பாலச்சந்திரன் அவர்களின் கொன்ற விதம்தான் காரணம் என்று இன்று கூறியிருக்கிறார்கள். உண்மையில் அந்த 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 கட்டத்தையும் பாப்பாக்கு முன்பு பிரபாகரன் உங்களிடம் ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கிறது. வணக்கம். ஹலோ. ஹலோ சார், நான் பூண்டில இருந்து கேட்கிறேன் சார். வசந்தகுமார் கேட்கிறேன் சார். சொல்லுங்க வசந்தகுமார். சார், என்ன பிரச்சனை கேட்டா சார், இப்ப மலையத்துல வந்து சரியான சார் இந்த லைன்ல சார் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கிழக்கு வடகிழக்குல பார்த்தா சார் வீடு திட்டங்கள் அது செய்யறாங்க சார். அப்படி இந்த மலையத்துல ஒண்ணு நடக்காது சார். அப்படி யார் வீடு திட்டம் செய்யறது? ஜெனிவால செய்யறாங்க சார். இப்படி அரசாங்கம் வெளிநாட்டு உதவி பண்ணி இந்திய அரசாங்கமா? இந்திய அரசாங்கம் யார் தெரியாது சார். இந்த மாதிரி மலையத்தை பார்த்து லைட்டுகள் அப்படி வாழ்ந்து கொண்டு சார் கஷ்டப்பட்டு விட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு உதவிகள் ஒன்றும் இல்லையா சார்? அப்படி உண்மையில் அதில் அந்த கேள்வி உங்களுக்காக இருக்கிறது. உண்மையிலே இந்திய அரசாங்கத்தின் அந்த வீடு திட்டம் 50,000 வீடுகள் திட்டத்தில் உண்மையிலே பொறுத்தவரையிலே வடகிழக்கு கட்டப்படுகின்றன. உண்மையிலே இந்த திட்டத்தில் உண்மையிலே இந்திய அரசாங்கம் செய்யும் பொழுது இந்திய வம்சாவளி மக்கள் இன்று 10 அடி லைன் கேமராவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இவர்களுக்கு உண்மையிலே வீடமைப்பு திட்டம் செய்து கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். கடந்த 30 வருட காலமாக யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்திலே உண்மையிலே மலையக மக்களின் பிரச்சனை ஹைலைட் செய்யப்படவில்லை. ஏனென்றால் யுத்தத்தை தான் எல்லோரும் முழுமையான முறையில் பார்த்து கொண்டிருந்தோம் ஒழிய இந்த 10 அடி கேமராக்களில் வாழும் இவர்களது பிரச்சனை உண்மையிலே இருட்டடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது யுத்தத்துக்கு பின்பு இந்த வீடுகள் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த வீடுகளை கட்டுவதற்காக உண்மையிலே முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரும் ஒன்றிணைந்து ரவுஃபக்கை முதற்கொண்டு இசாட் பதீர் முதற்கொண்டு யூஎன்பியில் இருக்கும் கபீர் அசீம் அவர்கள் முதற்கொண்டு எல்லோரும் ஒற்றுமையாக கைசாத்திட்டு இந்தியாவுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் இந்த வீடு திட்டத்திலே முஸ்லிம்களும் உள்வாங்கப்பட வேண்டும் என்று. ஆனால் தலைமை கட்சி என்று சொல்லிக்கொண்டும் பெரிய கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் ஆறுமுகம் தொண்டமான் எந்த விதத்திலுமே உண்மையிலே இந்த மலைய மக்களுக்கு இந்த வீடமை திட்டத்தில் இடம் கொடுக்க வேண்டும் என்று எங்கேயுமே அவர் சொல்லவில்லை.
உண்மையிலே இதுதான் ஒரு பெரிய ஒரு பாரிய பிழையாக இருக்கிறது. மலையம் இந்த நிலைமையில் இருப்பதற்கு அவர் பாரிய ஒரு காரணமாக இருக்கிறார். உண்மையிலே 10 அடி காமரா என்ற இந்த பிரச்சனை பல வருட காலமாக இருக்கும் பிரச்சனை. அவர்களுக்கு வீடை கட்டிக் கொடுக்க வேண்டும் என்ற எந்தவித அக்கறையும் ஆறுமுகன் தொண்டமானுக்கு இல்லை. அதனால் தான் நாங்கள் ஆறுமுகன் தொண்டமானை விமர்சிக்கிறோம். ஆறுமுகன் தொண்டமான் வீழ்த்தப்பட வேண்டும். வீழ்த்தப்பட்டால் தான் உண்மையிலே மலையத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட முடியும். அதை நோக்கி கொண்டுதான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே இதை தெளிவாக மலைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மலைய மக்கள் வெறுமனே தோட்ட தொழிலாளர்கள் வெறுமனே சலுகைகளுக்காகவும் அற்ப சொற்ப சலுகைகளுக்காகவும் அவரது பின்னால் போவதை நிறுத்தி உண்மையிலே தெளிவான முறையில் அவர்கள் மாற வேண்டும். மலைய தோட்ட தொழிலாளர்கள் தங்களை மாற்றிக்கொண்டால் தான் உண்மையிலே இப்படியான மோசமான தலைமைகளை அவர்கள் தங்களிடமிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகவே இந்திய வீடமைப்பு திட்டத்திலே முழுக்க 50% வீடுகள் உண்மையிலே மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு கட்டிக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் எந்த கருத்துக்கு இடமில்லை. ஆகவே நிச்சயமாக அதை செய்ய வேண்டும். அதை செய்யாது விடுத்து இருப்பவர்களை உண்மையாகவே மலைய மக்கள் மன்னிக்கவே கூடாது என்பதை இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதுவரை கிருஷ்ணா அவர்களே, நீங்கள் இந்த விடயத்தை கூறியிருந்தீர்கள். இந்த விடயத்தில் இன்னொரு விடயத்தையும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதாவது நினைக்கிறேன், அதாவது இன்று உகண்டா போன்ற பிரதேசங்களிலே எப்படியான மாற்றங்கள் ஏற்பட்டுகின்றன, மியான்மரில் எப்படி மாற்றங்கள் ஏற்பட்டன என்ற விடயங்களை இன்று சுதந்திர தேசப்பிரிய அவர்கள் கூட கட்டுரையாக திட்டியிருக்கிறார். அவர் அழகாக கூறியிருக்கின்றார். அதாவது சட்ட ரீதியிலே அரசாங்கத்திற்கு ஒரு பலம் இன்று காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த தீர்மானமானது மனித உரிமைகள் பேரவையிலே வெற்றி பெற்ற போதிலும், ஆனால் முழுக்க இந்த தீர்மானம் வெற்றி பெற்ற பின்னர் இந்த தீர்மானத்தை அமுல்படுத்துவதில் முழுக்க சிக்கல் இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லிவிடவும் முடியாது. ஏனென்றால் இதற்கு அடுத்தபடியாக நவம்பரில் மீண்டும் வருகிறது இந்த மனித உரிமைகள் பேரவையினுடைய வருடாந்த மீள்பார்வை. அதாவது எமன் த நேஷன்ஸ், நாடுகளுக்கு இடையிலான வருடாந்த மீள்பார்வையை அவர்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அந்த காலகட்டத்திலே மீண்டும் இந்த தீர்மானம் மீண்டும் கொண்டு வரப்படுமாக இருந்தால் அதற்கு இதைவிட ஒரு வலிதான தன்மை காணப்படும். அது மாத்திரமல்லாமல் ரங்க அவர்களே, இன்னொரு விடயம், இங்கே நேரடியாக பாதுகாப்பு சபையினுடைய அங்கீகாரம் இல்லாமல் இலங்கை, அதாவது இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் இதனை அமுல்படுத்துவதில் பல சிக்கல்கள் காணப்படுகின்றன என்று சட்ட ரீதியாக நாங்கள் பார்த்தோம். இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியிலே ஒவ்வொரு நாடுகள் தனிப்பட்ட ரீதியிலே இதற்கு அவர்கள் எதிரான தீர்மானங்களை கொண்டு வருவார்களாக இருந்தால் அதனை எந்த ஒரு சட்டமும் தடுக்கவில்லை. நீங்கள் கூட ஒரு முறை நீங்கள் கூறியிருந்தீர்கள் மின்னலிலே, அதாவது இங்கிருந்து எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா பொருளாதார தடை விதித்தால் இங்கு இலங்கையர்களுக்கு மிகவும் கடுமையான நிலைமை வராது அப்படின்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதாவது வாசுதேவ நாணயக்கார கூறுகிறார். இன்று நான் கூறியதை இன்று பேராசிரியர் அதாவது அனைத்து கட்சிகள் மாநாட்டின் தலைவராக திஸ்ஸ வித்தாரண கூறுகிறார். அதே மாதிரி டி.யு. குணசேகர அமைச்சர் அவர்கள் கூறுகிறார். என்று சொன்னால் இங்கிருக்கின்ற சில விவரம் தெரியாத அரசியல் அமைச்சர்கள் நினைக்கிறார்கள் நாங்கள் அமெரிக்காவின் பொருட்களை பயன்படுத்த தேவையில்லை. இங்கிருந்து கார்மெண்ட்ஸ் போகவில்லை என்று சொன்னால் இலங்கைக்கு தான் நட்டமே ஒழிய அமெரிக்காவில் ஒரு தரம் உடுப்பு இல்லாமல் 40% தயாரிப்பில் 40% ஆடைகள் தனி அமெரிக்காவுக்கு மாத்திரம் அனுப்புகின்றார்கள். ஆகவே அதன் அமெரிக்காவினால் ஒரு பொருளாதார தடை விதிக்கப்படுமாக இருந்தால் அது பாரிய அளவிலே நம்முடைய நாட்டிற்கு ஒரு பிரச்சனையான ஒரு விடயத்தை உண்டு. விமல் வீரவன்ச சப்பிகரணவக்க போன்றவர்கள் உண்மையிலே அவர்கள் மேலும் பெரும்பான்மையின வாக்குகளை பெறுவதற்காக இனவாதத்தை பேசுகிறார்கள். ஆனால் இந்த நாட்டிலே இருக்கும் இந்த இனப்பிரச்சனை தீர்வை பற்றி அவர்கள் பேசுவதில்லை. ஆகவே மேலும் இந்த பிரச்சனை சிக்கலாக்குவதற்கான முயற்சிகளை தான் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்களே ஒழிய சரியான ஒரு விடயத்தை அவர்கள் தொலைபேசி அழைப்பு. வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ பேசுங்கள். எங்கிருந்து பேசுகிறீர்கள்? கேட்கின்றது. ஹலோ கேட்கின்றது, பேசுங்கள். ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம். நான் பிரபுகாந்தன் ஐயாவோட ஒரு கேள்வி உண்டு. எங்கிருந்து பேசுகின்றீர்கள்? அதாவது சர்வதேச நாடு அவங்க இங்க கொடுக்க வேண்டிய இதுகள் அழுத்தங்களை கொடுத்திருக்கு. எங்கிருந்து பேசுகின்றீங்க நீங்கள்? மற்றது சேனல் 4 அவர் சொன்ன மாதிரி சேனல் 4 தந்த சேவையை செய்திருக்கு. அது அதிகாரி தனக்குரிய இதுல சொல்லியிருக்காரு. ஆனா சில கட்சிகள் அரசாங்கம் இங்க சிறு தமிழ் கட்சிகள் இங்க இருந்து அறிக்கை மட்டும்தான் விட்டு கொண்டு சொல்லி எந்த ஆக்கப்பூர்வமான எந்த இதுவுமே செய்தா இல்ல. தங்கர கட்சி என்ன இதுக்கு இந்த சர்வதேச அழுத்தங்களுக்கு தங்களால முடிஞ்ச என்ன இதை செய்திருக்குன்னு சொல்லி தங்கர கட்சியால சொல்லுங்க பார்ப்போம். நன்றி உங்களுடைய கேள்விக்கு. இதற்கு முன்பு நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த சண்டே டைம்ஸில் வந்த ஒரு ஆர்டிக்கலை பார்த்துவிட்டு இந்த கேள்விக்கான பதிலுக்கு வருவோம்.
ஐநா மனித உரிமைகள் பேரவையின் போர்க்குற்ற மசோதாவிற்கு இந்தியா ஏன் ஆதரவு தெரிவித்ததென்பதற்கு இந்திய டைம்ஸ் ஆஃப் இந்தியா எனும் பிரபல்ய பத்திரிகையானது சோனியா காந்தி அவர்கள் பிரபாகரனின் மகனின் கோர சாவினை கண்ணுற்ற பின்னரே இலங்கை அரசுக்கு எதிராக வாக்களிக்குமாறு மன்மோகன் சிங்கிடம் பணித்ததாக செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வகையிலே பார்த்தால் என்று நினைக்கிறேன் சில கட்சிகள் இந்தியாவின் மாற்றத்துக்கு நாங்கள் தான் காரணம் என்கிறார்கள். ஆனால் இன்று இந்தியாவிலே நம்பர் 1 பத்திரிகை இருக்கின்ற டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்று வெப்சைட்டிலே கூறியிருக்கிறது, சோனியா காந்தி அவர்களின் படத்தை போட்டு, அதாவது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் கடைசி மகன் பாலச்சந்திரன் அவர்கள் இறந்த காட்சியை பார்த்ததுதான் சோனியா காந்தியின் மனம் திரும்பியதாக, சோனியா காந்திக்கு ஒரு இரக்கமனம் இருப்பதாக ஒரு படத்தினை காட்டியிருக்கிறது. ஆனால் இங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்போ தாங்கள் முதலே ராஜதந்திர காய்களை, ராஜதந்திர நகர்வை ராஜவரோதியா சம்பந்தன் அவர்கள் நடத்திவிட்டார் என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்திய பத்திரிகைகள் கூறுகின்றன, அவர் 2 நாளைக்கு முதல் தான் முடிவெடுத்தார், சேனல் 4 பார்த்து விட்டு தான் அவர் முடிவெடுத்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறது. உங்கள்ட்ட சம்பந்தமாக கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. உண்மையிலே இந்த கேள்வியை கேட்ட அன்பருக்கு நான் தெளிவாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்றால் முதலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதே போல் மனோ கணேசன் போன்றவர்கள் அறிக்கையை தான் விடுகிறார்கள் ஒழிய ஒன்றும் செய்யவில்லை என்று அவரே குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையிலே அது உண்மைதான். உண்மையிலே என்னை பொறுத்தவரையிலே, எனது கட்சியை பொறுத்தவரை எனது நிலைப்பாடு என்னவென்றால், உண்மையிலே ஜெனீவா தீர்மானத்தை நாங்கள் ஒரு புறம் வைப்போம். இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டும். எங்களது இனப்பிரச்சனை தீர்வை என்னை பொறுத்தவரை இப்பொழுது நான் சரியான முறையில் நான் சிந்திக்கிறேன் என்றால், இப்பொழுது எங்களது ஜனாதிபதி அவர்கள் இந்த இனப்பிரச்சனை தீர்வுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, வேறு தமிழ் தரப்பினரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இந்த இனப்பிரச்சனை இன்று நேற்று வந்ததல்ல, 30 வருடத்துக்கு முன்பாக வந்த ஒரு பிரச்சனையாக தான் நான் பார்க்கிறேன். 60 வருட கால 30 வருட கால யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே கடந்த காலங்களிலே ஜனாதிபதி 1926ஆம் ஆண்டு எஸ்டபி பண்டாரநாயக்கா சொல்றார் சமஷ்டி வேணும். 1928ஆம் ஆண்டு சர்பன் ராமன், அருணாச்சலம் போன்றவர்கள் சமஷ்டி மூலம் தீர்வு வேணும் என்று பேசுகிறார்கள். அதை விட 1931ஆம் ஆண்டு டொனமூர் யாப்பை ஜப்னா யூத் காங்கிரஸ் எதிர்க்கிறது. அவர்கள் தேர்தலை பயிற்சிக்கிறார்கள், நாங்கள் ஐக்கிய இலங்கை ஒரு நாட்டுக்குள் தீர்வை காண முடியாது என்றால் வெள்ளையர்கள் இங்கு வருகின்ற பொழுது 1815ஆம் ஆண்டு தான் அவர்களால் இலங்கையில் 3 ஆட்சிகள் இருந்தன என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். உண்மைதான். ஆகவே இப்படியான எங்களது ஜனாதிபதியும் அரசியலுக்கு புதியவர் அல்ல, அவர் பழைய ஒரு அரசியல்வாதி. அவரது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக் அவர்கள் ஒரு தீர்வு பதிவை வைத்திருக்கிறார். ஆகவே தமிழ் மக்களுக்கு என்ன வேண்டும், என்ன தேவை என்பது ஜனாதிபதிக்கு நன்றாக தெரியும். தமிழ் கூட்டமைப்புடன் பேசுவதற்கு முன்பே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்னத்தை கோரப்போகிறது, என்னத்தை கேட்கப் போகிறது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். ஆகவே பேச்சுவார்த்தை என்ற ஒரு மாயைக்குள் அவர் செல்லாமல் உடனடியாக தன்னால் எதை தமிழ் மக்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை அவர் முதலிலே மக்கள் மத்தியில் வைக்க வேண்டும். அதன் பிறகு அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குமே ஆனால் நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்ளலாம். ஆகவே முதலிலே அரசாங்கம் தனது நிலைப்பாடு என்ன என்பதை சொல்ல வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. அதை நான் பொழுது அரசாங்கத்திற்கு உள்ளே இருந்து கூட நான் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறேன். இதையொட்டி ஒரு பத்திரிகை ஆர்டிகல் ஒன்று, பத்திரிகை செய்தி ஒன்று வீரேசில் இருந்தது, அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும்.